ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பிரியாணி. எஸ், இன்றைக்கி நம்ம பிரியாணி தான் பண்ண போகிறோம். பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னா இந்த வீடியோ பாருங்கள். ஆமாம், ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம எப்படி பண்ணுறோன்றதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போயிடலாமா? போயிடலாம். இப்போ என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம். அரிசி 1 கிலோ எடுத்துக்கோங்க. தக்காளி 400 கிராம். அப்புறம் வெங்காயம் ஒரு 450 எடுத்துக்கோங்க. 50 கிராம் வந்து உங்களுக்கு வேஸ்டேஜில் போயிடும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெங்காயத்தை கட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தக்காளியை கட் பண்ணி, தக்காளியும் அதுதான் மோஸ்ட்லி மேஷ் ஆகிடும், அதனால் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி போடலாம். எண்ணெய், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கிறோம். வெங்காயத்தை போட்டுக்கிட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே வதக்கணும். கோல்டன் ப்ரௌனில் நம்ம நல்லா அதை வதக்கிக்கணும். அதுக்குள்ளே நம்ம அரிசி கழுவி வச்சிடலாம். இது நல்லா அப்படியே வதங்கி கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சா? ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா. வதங்கிடுச்சு பாருங்க. அது நல்லா வதங்கினோன்னே இந்த மாதிரி கலர் வந்துடும். ஓகே. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போடுறோம். இதை வந்து ஆயில்லையே சேர்க்குறோம், ஸோ பிரியாணிக்கு வந்து கலர் வந்துடும். அதுக்கப்புறம் 100 கிராம்ஸ் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதையும் போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கணும். ஒரு 200 ml தயிர் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் இந்த மாதிரி ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் டன் நம்ம மசாலா. ஸோ இது கூட தக்காளி வந்து 400 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்கிறதுக்கு வந்து மூடி போட்டு வச்சிடலாம். அந்த சமயத்தில் வந்து சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிலோ சிக்கன் வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா 1 kg சிக்கனை அப்படியே அதில் ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் நல்லா கலந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடணும். கொஞ்ச நேரம் பொறுத்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஊற வச்ச 1 கிலோ பாஸ்மதி ரைஸை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி அதை வந்து அப்படியே ஃப்ளாட்டாக ஆக்கணும். உங்களுக்கு தண்ணி
கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் டம் போட்டு இறக்குனீங்கன்னா உங்கள் பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்க. இப்போ அடுத்து சிக்கன் 65. அதுக்கு வந்து சில்லி பவுடர், சிக்கன் 65 மசாலா, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், எக்கு, சால்ட்டு, அப்புறம் கொஞ்சோண்டு ரைஸ் ஃப்ளார் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு 1 hour மேரினேட் பண்ணி வச்சுருங்க. ஓகே, சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. ஆமாம். இப்போது அந்த சிக்கன் 65 ஃப்ரை பண்ண ஆயிலில் வந்து ஒரு 10 to 20 கறி லீவ்ஸை வந்து ஃப்ளேவருக்கு வந்து ஃப்ரை பண்ணி உங்கள் 65ல் ஆட் பண்ணிக்கோங்க. ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரியாணியும் 65யும் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம தாத்தா கிட்ட சாப்பிட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ கேட்க போகிறோம். தாத்தா, இப்போது என்ன சொல்ல போகிறீங்கன்னா, இப்போது வீடியோ ரெக்கார்ட் ஆகலை ஓகேங்களா? சாப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பிரியாணியை சாப்பிட்டதே கிடையாது சரியா? வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரியாணி இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. நல்லா இருக்கு. இது எப்படி இருக்கு தாத்தா? இப்போ சாப்பிட்டீங்களே பிரியாணி A1. A1னா என்னது? பெஸ்ட் பிரியாணி. ஓகே. நான் இதுவரையிலும் சாப்பிடல, பிரியாணி சாப்பிட மாட்டேன். இன்றைக்கி இனிமேல் பிரியாணி சாப்பிட சொல்லிட்டேங்க. அது அவ்வளோ நல்லா இருக்குது. ருசியாக யார் கை வரணும்? இது ரோஷனாவும் நானும் சேர்ந்து செஞ்சேன். நல்லா இருக்குது. இதே போல் இருக்கணும். இந்த பக்குவத்தை கையாண்டாக்க மக்கள்லாம் வந்து ரொம்ப விரும்புவாங்க இதை. இன்னும் ஒரு டைலாக், இது போல் பிரியாணி நான் சாப்பிட்டதே. அதான், இது போல் நான் பிரியாணி சாப்பிட்டதே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? 65 அதுவும் நல்லா இருக்குது. 65 ஓகே. தீனா இப்போ வெங்காயம் அரிஞ்சிட்டு இருக்கான். அவன் அரிய நேரத்தில் நம்ம இப்போ சிக்கன் 65 ரெடி பண்ணிடலாம், மேரினேட் பண்ணி வச்சிடலாம். எப்படி சொல்கிறேன் ரோஷன்? இப்படி ஸ்லைஸ் கண்ணெறிதே, உங்களுக்கு கண்ணெறிதா? கடைசி வெங்காயம் தானே? என்ன கண்ணெறிதா?